தமிழக முஸ்லிம்கள் எதையுமே விழாவாக்குவதில் கை தேர்ந்தவங்களா இருக்காங்களே. ஒரு நல்ல விஷயமா விழா, ஒரு எச்சரிக்கையா விழா, ஒரு இபாதத்தா அதுவும் விழா. தமிழகத்துல 80களுக்கு முன்னிருந்த நிலை மாறி ஏகத்துவ எழுச்சி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நமக்கு நாமளே சொல்லிக்கிட்டு நம்ம மனசை சமாதானப்படுத்திக்கிறோம். ஆனா உண்மையில நம்முடைய அமல்கள், நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய வாழ்க்கை நடைமுறை எதை சொல்லுது? பேச்சும் நடைமுறையும் ஒன்றா? நீங்க எது வேண்டுமானாலும் கூறிக்கொள்ளுங்க, நாங்க எங்களுடைய குலதெய்வமான குல அவ்லியாவை போற்றி புகழ்ந்து அவர்களுக்கு பாமாலைகளை பாடி அவர்களை கௌரவித்து அவர்களுக்கு படையல் படைத்து அவர்கள்ட்ட எங்களுடைய தேவைகளை கேட்டு நாங்க சுபிச்சம் பெறுவோம் அப்படின்னு கூறுகிறார்களே, இதுதான் மார்க்கமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை பற்றி கூறப்பட்டா அவர்களுடைய துவா, அவர்களுடைய தவக்குல், தியாகம், ஏகத்துவ போராட்டம் பற்றி கூறப்பட்டா நபியை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று மனதில் பதிய வேண்டிய இடத்துல மவுலுது, ஜியாரத், விழா, பேரணி இதையெல்லாம் எப்படி நடத்தலாம் அப்படிங்கறதுல தான் நமக்கு கவனம் போகுது. இதுதான் நபியை பின்பற்றுவதா? இறை நேசர்கள் இந்த மார்க்கத்துக்காக எவ்வளவு தியாகம் செய்தார்கள் என்று கூறப்பட்டால் நாமும் இந்த மார்க்கத்துக்காக என்ன தியாகம் செய்யலாம் என்று நினைக்க வேண்டிய இடத்துல அவர்களுடைய நினைவு நாளை எப்படி பெரிய விழாவாக மாற்றலாம் என்பதுலதான் இன்னைக்கு விவாதம் இருக்கு. இதுதான் அவர்கள் வாழ்ந்து சென்ற பாதையா? நவுது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர பிற மக்கள் அனைவரும் மார்க்கம் என்ற பெயர்ல புதிதாக திணிக்கப்பட்ட இந்த தர்கா வழிபாட்டிலும் கந்தூரி விழாக்களிலும் பங்கேற்பதை நம்ம அன்றாடம் பார்த்து வரோம். இதுவெல்லாம் நம்மளுடைய நன்மைகளை பாழாக்கி நம்ம நரகத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான முக்கிய அங்கமா திகழ்றத நம்ம ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். எண்ணிக்கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே, இறைவன் எத்தகைய பாவங்களை வேண்டுமானாலும் மன்னிப்பான், ஆனால் இணை வைப்பை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான், அல்லாஹுடன் வேறொரு கடவுளை ஏற்படுத்தாதீர், அப்படி செய்தால் நீர் பழிக்கப்பட்டவராகவும் கைவிடப்பட்டவராகவும் ஆகிவிடுவீர். இது ஒரு கருத்தல்ல, இது ஒரு எச்சரிக்கை, இது அல்லாஹ்வின் கட்டளை. மேலும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். பாவங்களில் மிகப்பெரியது இணை வைப்பு. அது எவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்பட்டாலும் அது பாவம் தான். பலர் இன்று தர்காக்களுக்கு சென்றால், கந்தூரி விழாக்களில் பங்கேற்றால் நம்முடைய துன்பங்கள் நீங்கும், நலவு ஏற்படும் என்று எண்ணுகின்றனர். ஆனால் அல்லாஹ் கூறுவதாக நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், கஷ்டத்திற்குள்ள அவனை அழைத்தால் அவனுக்கு பதில் கொடுத்து அவன் துன்பத்தை நீக்குபவனும் உங்களை பூமியில் பின்தோன்றல்களாக ஆக்கியவனும் யார்? அல்லாஹுடன் வேறு நாயன் இருக்கிறானா? இல்லை. எனினும் இவையெல்லாம் பற்றி நீங்கள் சிந்தித்து பார்ப்பது மிகவும் குறைவே ஆகும். கப்ரில் இருப்பவர் அல்ல, கொடியில் உள்ளவர் அல்ல, படத்தில் இருப்பவர் அல்ல, உங்களுக்கு உதவி செய்பவன் அல்லாஹ் ஒருவனே. யா முஹித்தீன் என்றோ, யா ஷாகுல் ஹமீத் பாதுஷாவே என்றோ அல்லது வேறு எந்த அவ்லியாவின் பெயரை கொண்டு அழைத்தபடியே ஒருவர் மரணித்தால் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், யார் ஒருவர் அல்லாஹுவை அன்றி வேறொருவரை நிகராக ஆக்கி அதை பிரார்த்தித்த நிலையில் மரணிப்பாரோ அவர் நரகத்தில் நுழைவார் என்று. முஸ்லிம்களை இஸ்லாத்தோட அடிப்படையிலிருந்து மெல்ல மெல்ல விளக்கக்கூடிய ஷைத்தான் விரிக்கும் வலைகள் தான் இவைகள் எல்லாம். விழா என்ற பெயர்ல வழிபாடு பாழாக்கப்படுகிறது. உண்மையான முஸ்லிம்களாக இருக்க விரும்பும் நாம் இது போன்ற பாவங்களை தவிர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்வெளியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னரும் யார் அதை மறைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். மேலும் அவர்களை சபிப்பதற்கு உரிமையுடையவர்களையும் சபிக்கிறான். அதாவது யாரெல்லாம் அதை ஆதரிக்கிறார்களோ, யாரெல்லாம் அதற்கு வழிவகுத்து கொடுக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் சபிப்பதாக சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இத்தகைய பாவங்களிலிருந்து முழுமையாக விலகிக் கொள்ளுங்கள். மேலும் அந்த பாவம் செய்பவர்களுக்கும் இதை பற்றிய தெளிவை ஏற்படுத்துங்கள். அல்லாஹ் நம்முடைய நல்லமல்களை ஏற்று நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்தர சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.